ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இதே நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 73:28 Psalm 73 verse 28. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கோ கர்த்தரையே அண்டிக் கொண்டிருப்பதே நலம். என்னுடைய வாழ்க்கையில் நல்லது எது என்று நான் சொல்லுவேனையானால், நான் தேவனோடு நெருங்கி வாழ்வதுதான், அவரோடு கூட சேர்ந்து வாழ்வதுதான் எனக்கு நல்லது. It is better for me to draw closer to God. This is the statement the psalmist declares today. Dear child of God, you might want to be closer with your friends so that they will help you. But I want to tell you, more than your friends, my Lord will help you in every situations of your life. He will take care of your need. He will wipe away your tears. He will provide your necessity things in your life. He will always protect you and be with you when you are closer to my Lord Jesus Christ. So it is better for you and me to draw closer to our God. That is what psalmist says here. There are times we think that our friends may help us. The friends whom you believe may not help you, but the Lord will help you. You need to believe that. The next point, the psalmist says, I have put my trust in the Lord so that I will declare his works in my life. அவருடைய கிரியைகளை நான் சொல்லி வரும்படிக்கு என் நம்பிக்கையை கர்த்தராகிய ஆண்டவர் மேல் வைத்திருக்கிறேன். To whom you have put your trust on? Is it on the people, or is it on the officers, or is it on the superiors? No. The word of God says it is better to trust in the Lord than to human beings. It is better to trust in the Lord than to the lords in the world. You need to believe that my Lord will do everything successful in my life. He will accomplish everything in my life. என் தேவன் எனக்கு குறித்த யாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். அவர் வெற்றியாக நிறைவேற்றுவார். எனவே நான் அவரை நம்புவேன். நான் அவர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன். காரணம், அவர் எனக்கு செய்ய போகிற நன்மைகளை நான் எல்லாருக்கும் விவரித்து சொல்ல போகிறேன். I'm going to declare the works of the Lord to all the people. That is the reason I have put my trust on God. When I put my trust on God, he will intercede for you. He will fight for you. He will work for you. He will accomplish everything for you. Believe him and put your trust on him. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் உண்மையில வைத்திருக்கிறோம்ப்பா. உலக மனிதர்கள் மேல் அல்ல, உலகத்தின் காரியங்கள் மேல் அல்ல, உண்மையில எங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நீங்க எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் உம்மையை அண்டிக் கொண்டு உமக்காக வாழ, உம்மையே சேவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.